ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி காய்கறிலாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது ஆப்பம், இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்கிறதுனால 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது நம்ம நார்மலாக சட்னி செய்கிற டைம் தாங்க எடுக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டானா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகு பச்சை மிளகாவோட காரம் தான். இப்போ இது தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு நம்ம தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், அப்புறமா ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதை சேர்த்துக்கலாம். நானே கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் திக்காகவே வரும், அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு குக்கரை மூடி விட்டுடலாம். இந்த குருமா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் நம்ம செய்கிறோம் இன்றைக்கி. தனியாக காய்கறிலாம் நம்ம எதுவும் வேக வைக்கல. இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போது தக்காளி சேர்க்குறத விட இந்த குருமாவுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. நமக்கு 2 விசிலில் நமக்கு சூப்பராக நமக்கு குருமா ரெடியாகி வந்துடும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக லாஸ்ட்டாக இறக்கும் போது லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளான குக்கர்லேயே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் குருமா ரெடி பண்ணிட்டோம்.
இது ஆப்பம் இடியாப்பத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி இது ஆப்பத்துக்காக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி சூப்பராக ரொம்ப சிம்பிளான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.